பந்துவராளி ராகம் அண்ட் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது 78ல காதல் என்னும் காவியம் அப்படிங்கிற ஒரு சாங்க்கு வட்டத்துக்குள் சதுரத்தில் பண்றாரு. அதுக்கப்புறம் ராஜபார்வை, அதுக்கப்புறம் 1982ல ரோஜாவை தாலாட்டும்னு நம்மள நினைவெல்லாம் நித்யால தாலாட்டுறாரு. இதுக்கு நடுவுல ராஜபார்வைன்னு ஏன் சொன்னேன்னா, ராஜபார்வை படத்துல கமல் சார் வந்து ஒரு வயலின் கான்செர்ட் ஒண்ணு வாசிக்கிற மாரியான ஒரு போர்ஷன் இருக்கு. அது வந்து ஆல்பம்லயே அந்த வயலின் கான்செர்ட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இது பந்துவராளி ராகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கம்போசிஷன். இது பார்த்தீங்கன்னா, தாராராராராராராரா அப்படிங்கிற அந்த அந்த நொட்டேஷன்ஸ் போகுது. வயலின் ஆரம்பிக்கும். வயலின் கூட ஃப்ளூட் அண்ட் வீணை கலந்து கர்நாடக இசை பேட்டர்ன்ல அப்படியே போகும். சோலோ வயலின்லேருந்து அப்படியே ப்ராப்பர் கர்நாடக இசை அப்படியே போயிட்டு, அப்புறம் மிருதங்கம், தப்லா, தரங்கெல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோவா வயலின் சோலோ பின்னாடி அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் பேக்கிங் அப்படியே உள்ள வயலின் அப்படியே அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் உள்ள சேருது. தென் ஃப்ளூட்டு, இந்த ஸ்ட்ரிங்ஸு சேர்ந்து வேற மாதிரியான ஒரு ஒரு சிம்ஃபோனிக் ஃபீல்ல அத அப்படியே மாத்தி கொண்டு போயிட்டு, அப்படியே உள்ள ட்ரம்ஸ் வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக் கிட்டார் வந்து அப்படியே ஒரு ஜாஸ் ஃபியூஷனா அது அப்படியே மாறுது. எல்லாமே இந்த பந்துவராளி ராகத்துல அப்படியே உள்ள கொண்டு போது. அப்படியே எனர்ஜி லெவல் உள்ள ஏறி டிங், 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 டிங் உள்ள போய் அப்படியே உள்ள பூந்து, அப்படியே கடைசியில திரும்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஒரு சின்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படியே ஒரு வயலின் கான்செர்ட்ல அப்படி பண்ண மாதிரி இருக்கும். இந்த இப்ப கேட்டாலும் இது வந்து இன்னைக்கும் இத வந்து ஸ்டேஜ்ல ஒரு டீம் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா இசைச்சாங்கன்னா, இவ்ளோ பக்காவான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கம்போசிஷன் பந்துவராளி ராகத்துல ராஜா சார் பண்ண ஒரு ஃபியூஷன். ஸோ 78, 81, 82 இந்த 3 இயர்ல பந்துவராளியில ராஜா சார் பண்ண வெரைட்டி ஆஃப் கம்போசிஷன சொல்றதுக்காக தான் முன்னாடி அந்த இயர்ஸ் அண்ட் கம்போசிஷன்ஸ பத்தி சொன்னேன். இப்போ ராஜா பார்வை. ராஜா சாருடைய பந்துவராளி வயலின் பார்வை கேட்டது.